நான் ரீசெண்டாக கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு 4 டேஸ் எடுத்துக்கிட்டேங்க. 4 டேஸ்னால் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17 ஹவர்ஸ் தான். பட் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டிலேருந்து ஆரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டைம் அதிகமாக எடுத்துக்குது. நான் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் அந்த பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து 4 டேஸ் ஆயிடுது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கஸ்டமர்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கும்போதே வந்து 4 to 5 டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்தது வந்து நம்மளுடைய டெய்லர் சிஸ்டர் தான். ஸோ டெய்லர் சிஸ்டர் கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஆரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போய் சொன்னதுக்கப்புறம் அடுத்த வாரமே எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நிறைய ஷாப்பில் வந்து சொல்லி வச்சுருந்தேன். பட் என்னோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க. பட் இதுவரை வந்து காண்டாக்ட் பண்ணல. பட் இந்த சிஸ்டர் மட்டும் தான் நமக்கு அடுத்த வாரமே வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ ரெகுலராக அவங்க தான் நமக்கும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து 500க்கு தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுவே என்கிட்டயே இந்த ப்ளவுஸ் டேரெக்டாக வந்தது அப்படின்னா 800க்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கும் சிம்பிளான டிசைன்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நியர்பை சென்னை அம்பத்தூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் சிம்பிளான டிசைன்ஸ் மட்டும் தான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒன் டே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு, நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பீட்டோ இது வந்து அட்டாச் பண்ணிப்பேன். முன்னாடிலாம் வந்து ஹேண்டில் தான் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிப்பேன். பட் இப்போ நம்ம வீட்டில் வந்து மெஷின் இருக்கனால அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.